நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மீது பழி போட விரும்பவில்லை. தவறு என் மீதுதான். என்னை நம்பிதான் மக்கள் வந்தனர். மன்னிப்பு கேட்ட ஏ.ஆர். ரஹ்மான். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் ஏ.ஆர். ரஹ்மான் நடத்திய நிகழ்ச்சியில் பல்வேறு குளறுபடிகள் ஏற்பட்டதால் ரசிகர்கள் கடும் அதிருப்தியடைந்தனர். இந்த நிலையில் அவர்களிடம் பகிரங்க மன்னிப்பு கேட்டுள்ளார் ஏ.ஆர். ரஹ்மான். மேலும் ஏமாற்றம் அடைந்த ரசிகர்கள் ஆச்சரியமடையும் வகையில் நடந்து கொள்வேன் என ட்விஸ்ட் வைத்துள்ளார். இதுகுறித்து ஆங்கில நாளிதழுக்கு அவர் அளித்த பேட்டியை முழுமையாக காணலாம். மறக்குமா நெஞ்சம் இசை நிகழ்ச்சிக்கு சுனாமி போல் வந்த மக்களின் அன்பு வெள்ளத்தை எங்களால் கையாள முடியவில்லை. ஓர் இசையமைப்பாளராக என்னுடைய பணி ரசிகர்களுக்கு மறக்க முடியாத இசை நிகழ்ச்சியை கொடுக்க வேண்டியதுதான். எனவே அனைத்து ஏற்பாடுகளும் சரியாக நடக்கும் என்றுதான் நம்பியிருந்தேன். மழை வரவில்லை. அதனால் சந்தோஷத்துடன் இசை நிகழ்ச்சியை நான் நடத்தி கொண்டிருந்தேன். வெளியே என்ன நடந்தது என்பது குறித்து எனக்கு தெரியவில்லை. நிகழ்ச்சிக்கு வருபவர்களுக்கு உற்சாகமான அனுபவத்தை கொடுக்க வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கமாக இருந்தது. இசை நிகழ்ச்சிக்கு வந்தவர்களின் விவரங்களை சேகரித்து வருகிறோம். விரைவில் ரசிகர்களை நாங்கள் ஆச்சரியத்தில் ஆழ்த்துவோம். நடந்த சம்பவத்துக்காக நாங்கள் மிகவும் வருந்துகிறோம். பெண்கள் மற்றும் குழந்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சியில் பாதுகாப்பு தான் மிகவும் முக்கியம். இந்த குளறுபடிக்காக நான் வேறு யாரையும் குற்றம் சாட்ட விரும்பவில்லை. அதே நேரம் நகரம் விரிவடையும் போது இசை மற்றும் கலையை நேசிக்கும் ரசனையும் விரிவடைந்துள்ளதை உணர்கிறோம். இந்த இசை நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்த ஏசிடிசி அமைப்பினர் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தில் 46,000 இருக்கைகளை போட்டிருந்தனர். நிகழ்ச்சியை காண வந்த பலரும் ஒரே இடத்தில் அமர்ந்து கொண்டு மற்ற இடங்களில் போடப்பட்டிருந்த இருக்கைகளுக்கு செல்லவில்லை. இதனை பார்த்த பணியில் இருந்த காவலர்கள் அரங்கம் நிரம்பிவிட்டதாக கருதி வாயில் கதவுகளை அடைத்துவிட்டனர். ஒரே நேரத்தில் இசை நிகழ்ச்சியும் தொடங்கிவிட்டது. புயல் போன்றதொரு அந்த தருணத்தை சமாளிக்க நாங்கள் சரியாக திட்டமிடவில்லை. இதுநாள் வரையில் இந்தியாவில் நடத்தப்பட்ட நிகழ்ச்சிகளில் அதிகளவு டிக்கெட் விற்பனையான நிகழ்ச்சி மறக்குமா நெஞ்சம் இசை நிகழ்ச்சிதான் என்பது மிகப்பெரிய சாதனை. ஆனால் அதைவிட முக்கியம் நிகழ்ச்சியை காண வந்திருந்த ரசிகர்களை எவ்வாறு நடத்தினோம் என்பதுதான். நானும் எந்த பாடலை யார் பாடப்போகிறார்கள், அதில் வரும் எந்த இசை ரசிகர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் என்ற மனநிலையில் இசை சார்ந்த பணிகளை மேற்கொண்டிருந்தேன். சென்னையை கலைகளின் தலைநகரமாக மாற்றுவதே என்னுடைய லட்சியம். ஆனால் நடந்த நிகழ்வுக்கு நான் யாரையும் நோக்கி கை காட்ட விரும்பவில்லை. ஏனெனில் மக்கள் எனக்காக மட்டுமே இசை நிகழ்ச்சிக்கு வருகின்றனர். நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்காக அல்ல. நாங்கள் இதை எதிர்கொண்டு சரி செய்வோம். ஏனெனில் ஒவ்வொரு ஆன்மாவும் எனக்கு முக்கியம். நான் என் மகன் அமீனிடம் சொல்வது இதைத்தான். பார்ட்னர்ஷிப் முறையில் நாம் எதுவும் செய்யலாம். ஆனால் மக்கள் பார்ட்னர் யார் என்று பார்க்க மாட்டார்கள். அவர்கள் நம்மைத்தான் பார்ப்பார்கள். பார்ட்னர்ஷிப்கள் மறைந்துவிடும். ஆனால் நாம் அப்படியேதான் இருப்போம். இனி நான் ஒரு இசை நிகழ்ச்சியின் அம்சங்களை தாண்டியும் சிந்திக்க வேண்டும். இனி இது போன்று எப்போதும் நிகழாமல் பார்த்துக்கொள்வோம் என்று நம்புகிறேன். இவ்வாறு ஏ.ஆர். ரஹ்மான் கூறியுள்ளார். இதனிடையே ஏ.ஆர். ரஹ்மான் தனது எக்ஸ் பதிவில், அன்புள்ள சென்னை மக்களே, உங்களில் டிக்கெட் வாங்கியவர்கள் மற்றும் துரதிர்ஷ்டவசமான சூழ்நிலைகளால் நுழைய முடியாமல் போனவர்கள் தயவு செய்து உங்கள் டிக்கெட் நகலை ARR4 chennai@btos.in என்ற மின்னஞ்சலுக்கு உங்கள் குறைகளுடன் பகிர்ந்து கொள்ளவும். எங்கள் குழு விரைவில் பதிலளிக்கும் என்று பதிவிட்டுள்ளார்.